வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வளம் பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் மண்டலங்களின் இன்றைய வெப்பநிலை குறித்தும், தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சேலம் மாவட்டத்தில் இயங்கும் தமிழ்நாடு அரசின் தோட்டக்கலைத்துறை பண்ணைகள் குறித்து விளக்குகிறார் சேலம் மாவட்ட தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குனர் எஸ் கண்ணன் அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. தேனீ வளர்ப்பில் மகளிரின் பங்கு குறித்து ஈரோடு மாவட்டம் கொளப்பலூர் கிராம வேளாண்மையாளர் பி மஞ்சுளா பார்த்திபன் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கால்நடைகளில் நவீன இனப்பெருக்க மேலாண்மை குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய விலங்கின மரபியல் மற்றும் இனவிருத்தித்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் டி ரவிமுருகன் தரும் தகவல்கள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேலூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம், வேளாண் வானிலையில் வடகிழக்கு மண்டலத்திற்கான வேளாண் வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. ஈரோடு மாவட்டம் மைராடா வேளாண் அறிவியல் நிலையம் தேனீ வளர்ப்பிற்கான பயிற்சிகளை வழங்கி வருகின்றது. இன்றைய காலகட்டத்தில் மகளிர் சுய தொழிலாக தேனீ வளர்ப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அவ்வகையில் தேனீ வளர்ப்பில் மகளிரின் பங்கு குறித்து ஈரோடு மாவட்டம் கொளப்பலூர் கிராம வேளாண்மையாளர் பி மஞ்சுளா பார்த்திபன் தரும் செய்தி. என் பேர் மஞ்சுளாங்க. நாங்கள் தேனி வளர்ப்பு செஞ்சிட்ருக்குறோங்க. அதாவது சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் ஆர்வங்க தேன் வளர்ப்பு பண்ணுறதில்ல. அப்புறம் நாங்கள் ஒரு 2 பெட்டி வாங்கிட்டு வந்தோங்க. அப்புறம் அது வீட்டுக்கு மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் நானுன்ட்டு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேங்க, ஏன் இதை நம்ம ஒரு தொழிலாக செய்யக்கூடாதுன்னு நான் சொன்னேனுங்க. சரி எங்கள் வீட்டுக்காரர் சரி செய்யலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டி போய் ஒரு 2 நாள் ட்ரைனிங்க்கு போனேங்க. அப்புறம் எங்களுக்கு 4 பெட்டி வாங்கிட்டு வந்தாங்க மாத்தாண்டத்தில் போய். அப்போ இந்த தேன் பூச்சி பற்றி அதிகமாக எங்களுக்கு தெரியாதுங்க. அதாவது இந்த ராணி பூச்சி எப்படி இது பண்ணுறதுன்னு மயிலாடி கேவிக்க மூலிமா நாங்கள் ட்ரைனிங் அங்கே ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாங்க சீனிவாஸ் சார். அப்புறம் அங்கே போய் நாங்கள் ட்ரைனிங் கொஞ்சம் கற்றுட்டுங்க நல்லா. அப்புறம் சரி மறுபடியும் நம்ம இந்த பொட்டி 4 பெட்டிலேயே மறுபடியும் நாங்கள் ஒரு 8 பெட்டியாக அதிகமாக பூச்சி உருவாக்கணுங்க. அப்புறம் நாங்கள் அதையே தேன் அப்போல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்ததுங்க. சும்மா உள்ளுக்குள்ள இந்த ஊருக்குள்ளே மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் சரி ஏன் இங்கே வச்சா கொஞ்சம் கிளைமேட் சரி வரலைங்க. அதனால நாங்கள் கேரளா கொண்டு போய் செட் பண்ணுங்க. அங்கே போய் கொஞ்சம் நல்லா தேன் அதிகமாக எடுத்துனதுங்க. சரின்ட்டு மறுபடியும் இப்போ நாங்கள் தாளவாடி இதெல்லாம் அங்கே தேன் பெட்டி வச்சுருக்குறோங்க. நாங்கள் இப்போ ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்குதுங்க எங்கள் தேன் இது. அதே வெளியில் மார்க்கெட்டிங் பண்ணுறக்கெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருந்ததுங்க. கேவிகே மயிலாடா மூலயமா எங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறக்கு அவங்கெல்லாம் எப்படி எப்படி செய்கிறதுன்னு எங்களுக்கு ட்ரைனிங்கில் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ வெளியிலலாம் நாங்கள் அது லேபிளெல்லாம் வாங்கி ஒட்டி அட்மார்க்கு இது வாங்கி
எல்லாம் நல்லா பண்ணிட்டு நல்லா போயிட்டுருக்குதுங்க. முதலுக்கெல்லாம் சும்மா நான் வந்து இதில் வந்து புழிஞ்சு அது மாதிரி எடுத்துகிட்டு இருந்தேங்க. கேவிகே மூலியமாக வந்து சொன்னாங்க, இப்படி வந்து மிஷின் இருக்குது, அதாவது எக்ஸ்லேட்டர் இருக்குது, அதில் வச்சு எடுத்தமான தேன் ராடு வந்து இதாகாது, நம்ம சுத்தமான தேன் எடுக்கலான்னு சொன்னாங்க. நாங்கள் போய் அதே மாதிரி வந்து தேன் எடுக்கிற இதுக்கு வந்து ஆர்டர் கொடுத்தோங்க. அது செஞ்சு இப்போ வந்து தேன் எடுத்துனாங்க. அதை அப்படியே வந்து நாங்கள் சுத்தம் பண்ணி இது பண்ணுறது, அதை வடித்து மறுபடியும் வந்து அதை வந்து நாங்கள் சுடு தண்ணி, அதாவது கொதிக்கிற தண்ணிக்குள்ளே இன்னொரு பாத்திரத்தில் தேனை ஊற்றி அதுக்குள்ளே வச்சு அது சூடுபடுத்தும் போது அந்த உள்ளே இருக்கிற அந்த மெழுகு தன்மையெல்லாம் அந்த புளிப்பு தன்மையெல்லாம் மேலே வந்துடுங்க சார். மறுபடியும் எடுத்து அப்படியே வச்சா அடையாட்டு இருக்குங்க. அந்த அடையாக்கடல் எடுத்து போட்டு மறுபடியும் வந்து வடிகட்டி அப்புறம் வந்து நாங்கள் பேக்கிங் வந்து பாட்டிலெல்லாம் பேக்கிங் பண்ணி அனுப்பிட்டு இருக்கிறோங்க சார். எங்ககிட்ட வந்துங்க சார் இப்போ வந்து 3 ரகமான தேனீக்கள் இருக்குதுங்க சார். ஃபஸ்ட்டு வந்து இந்தி தேனி இருக்குதுங்க சார். அதே மாதிரி கொசு தேனின்னு ஒன்று ரகம் இருக்குதுங்க. அதே மாதிரி இத்தாலி பீஸுன்னு 3 ரகம் வச்சுருக்குறோங்க சார். நாங்கள் அதாவது தேனி வளர்ப்பு பண்ணுனா அது கொட்டிடும், அது பயம், அது விஷம்னு எல்லாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அது கொட்டுறனாலையோ இது பண்ணுறனாலையோ நம்மளுக்கெல்லாம் விஷம் இல்லை. அது யார் வேணாலும் செய்யலாங்க. நம்ம தொழில் வேணும்னா யார் வேணாலும் செய்யலாங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து இந்த பக்கவாதம் மாதிரி வந்துட்டு இருக்குதுங்க. அதுக்கு வந்து இப்போல்லாம் வந்து இங்கே வந்து தேன் பூச்சி வந்து கொட்டை வச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில பேர்த்துக்கு ரெடியாக இருக்குதுங்க. அதனால் வந்து அது கொட்டுறனால நம்மளுக்கு ஏதாச்சும் ஆயிரு அப்படிங்கிற பயமெல்லாம் யாருக்குமே வேண்டாங்க. யார் வேணாலும் இது வந்து இந்த தொழில் செய்யலாங்க. இந்த தேன் வளர்ப்புலேயே நாங்கள் வெரைட்டியாக பண்ணிட்டு இருக்கிறோங்க சார். அதாவது கொத்தமல்லி தேன், சப்போட்டா தேன், அதாவது வேம்பு தேன், இந்த மாதிரியெல்லாம் நிறையா வெரைட்டி வந்து நாங்கள் எடுத்துருக்குறாங்க. ஆனால் இப்போ வந்து மழை இல்லாதனால அதிகமாக வந்து எங்களால் அந்த எடுக்க முடியாது. ஆனால் வந்து எல்லா பூலையும் வந்து எடுக்கலாம். அதே மாதிரி எல்லா தோட்டத்துலேயும் வந்து இப்போ வச்சுட்டுருக்குறாங்க. அதாவது தோட்டத்துக்காரரே வந்து எங்களை வந்து கொண்டு வந்து வைக்க சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து மகரந்த சேர்க்கை அதிகமாக இருந்துச்சானா வெள்ளாமை விளைச்சல் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி தோட்டத்துக்காரரே எங்களை வந்து கொண்டு வந்து வைக்க சொல்கிறாங்க. நாங்கள் எல்லா பக்கம் வச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால மகசூலும் இதாவது எங்களுக்கும் வந்து இந்த தேன்னால லாபம் வந்து நல்லா கிடைக்குதுங்க எங்களுக்கு. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் பி. மஞ்சுளா பார்த்திபன் அவர்களை 09442171818 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் கால்நடை பராமரிப்பு, நவீன இனப்பெருக்க மேலாண்மை மற்றும் நோய் கட்டுப்படுத்தும் முறைகள் என பல பணிகளை மேற்கொண்டு வருகின்றது. அவ்வகையில் கால்நடைகளில் நவீன இனப்பெருக்க மேலாண்மை குறித்து இந்நிலைய விலங்கின மரபியல் மற்றும் இனவிருத்தித்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் டி. ரவிமுருகன் தரும் தகவல்கள். பண்ணையில் வந்து ஒரு 10 மாடுகள் இருந்தன்னா 10 மாடுகளும் வந்து வெவ்வேறு காலகட்டத்தில் தான் வந்து பருவத்துக்கு வரும். இப்போ நம்ம வந்து ஒரே நேரத்தில் வந்து அதை பருவமடைய செய்வதனால வந்து நம்மளுக்கு வந்து பராமரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப எளிதாக இருக்கும். இதை எப்படி வந்து ஒருமைப்படுத்தணும் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து சில ஹார்மோன்கள்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஹார்மோன்ஸ்களில் வந்து நீங்கள் வந்து உங்கள் கால்நடை மருத்துவரை வந்து தொடர்பு கொண்டீங்கன்னா அவர் வந்து அந்த ஹார்மோன்ஸை வந்து ஊசி மூலமாக வந்து செலுத்தி அதை வந்து சினைப்பருவத்தை வந்து ஒருங்கிணைப்பு பண்ணுவார். இந்த கால்நடைகளில் வந்து ஏன் வந்து சினைப்பருவத்தை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னா வந்து எந்த மாதிரி கால்நடைகளில் சினைப்பருவத்தை ஒருங்கிணைக்கணும். முக்கியமாக வந்து பசுமாடுகளில் வந்து இப்போ வந்து பருவத்துக்கு வருவதை நம்ம வந்து எளிதாக வந்து கண்டறிஞ்சிக்கலாம். அதுக்குன்னு சில அறிகுறிகள் இருக்கும். அந்த அறிகுறிகளை வச்சு இந்த மாடு வந்து பருவத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். அதே நேரத்தில் வந்து சில கால்நடைகளில் வந்து பெட்டையாடுகளோ இல்லைன்னா பெட்டை எருமைகளோ வந்து பருவத்திற்கு வந்திருக்கிறத நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஹார்மோன் வந்து ஊசி மூலமாக செலுத்தும் போது இந்த சினைப்பருவத்தை ஒருங்கிணைக்கும் போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து இந்த எருமைகளோ இல்லைன்னா வந்து செம்மறியாடுகளோ பருவத்துக்கு வந்திருக்குங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வந்து நம்ம கிடாவையோ இல்லைன்னா வந்து செயற்கை முறை கருவூட்டலோ பண்ணும்போது அத்துணை கால்நடைகளும் வந்து அத்துணை பெட்டையாடுகளோ பெட்டை எருமைகளும் வந்து குட்டி இணுவதற்கு வந்து வசதியாக இருக்கும். அதாவது வந்து என்னென்னா வந்து ஒரு செம்மறியாட்டு பொண்ணையில் வந்து 50 பெட்டையாடுகள் இருந்ததுன்னா அதை வந்து 50 பெட்டையாடுகளையும் வந்து சினைப்பருவத்தை ஒருங்கிணைக்கும் போது 50 பெட்டையாடுகள்ட்டையும் இருந்து நம்ம வந்து குட்டிகளை வந்து பெற முடியும். இதுக்கு வந்து இந்த சினைப்பருவ ஒருங்கிணைப்பு வந்து ஒரு உத்தரவாதம் தருது. இதே இது வந்து எருமை மாடாக இருந்தோன்னா எருமை மாடுகள்கிட்ட வந்து நம்ம வந்து சினைப்பருவ அறிகுறிகளை வந்து இன்றைக்கி மாறி வரும் பருவ அறிகுறிகளை வச்சு பார்க்கணும்னா வந்து நம்ம சினைப்பருவத்தை வந்து எருமை மாடுகள்கிட்ட வந்து நம்ம கண்டே பிடிக்க முடியாது.
அப்போ வந்து சினைப்பருவத்துக்கு வந்து எருமை மாடு வந்திருக்கு அப்படிங்கன்னா வந்து நம்ம அதுக்கு வந்து சினைப்பருவத்தை ஒருங்கிணைக்கணும் ஹார்மோன் ஊசி மூலம். அது வந்து ஒருங்கிணைப்பு பண்ணும் பொழுது குறிப்பிட்ட நாளில் அது பருவத்துக்கு வரும். குறிப்பிட்ட நாளில் பருவத்துக்கு வரும்போது நம்ம வந்து கால்நடை மருத்துவரை கொண்டு செயற்கை முறை கருவூட்டல் பண்ணும்போது அந்த அத்துணை எருமை மாடுகளும் வந்து குட்டி ஈன்றதுக்கு வாய்ப்புகள் வந்து 100% உள்ளது. இந்த சினைப்பருவத்தை வந்து நம்ம ஒருங்கிணைக்கிறதுனால இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பயன்கள். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம பராமரிக்கிறதுக்கு எளிதாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நான் இந்த சினைப்பருவத்தை ஒருங்கிணைக்கிறதுனால வந்து நம்ம வந்து லேபர் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். நம்மளுக்கு வந்து வேலையாட்கள் பற்றாக்குறை இருக்கக்கூடிய காலத்தில் வந்து சினைப்பருவத்தை வந்து ஒருங்கிணைச்சோம்னா வந்து ஒரு பண்ணையில் வந்து ஒரு ஆள் இருந்ததுன்னா வந்து நம்மளுக்கு போதும். குறிப்பிட்ட நாளில் வந்து இந்த மாடுகளோ இந்த ஆடுகளோ பருவத்துக்கு வரும். அன்னைக்கு வந்து அதை இனவிருத்தி செஞ்சோம்னா போதும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக வந்து ஒரு முடிவு பண்ணிக்கலாம். இதன் மூலிமா வந்து நம்மளுக்கு வந்து இந்த லேபர் மேனேஜ்மெண்ட்டு, அதாவது வேலையாட்கள் பற்றாக்குறையை வந்து நம்ம வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம். இந்த சினைப்பருவத்தை ஒருங்கிணைப்பு பண்ணுறது வந்து எந்த மாதிரி பண்ணைகளில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஆர்கனைஸ்டு பண்ணை ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் ஆங்கிலத்தில். ஆர்கனைஸ்டு ஃபார்ம்னா வந்து ஒரு முறையாக செயல்படக்கூடிய ஒரு பண்ணைகளில், அரசு பண்ணைகளில் இப்போ வந்து நம்ம வந்து சினைப்பருவத்தை ஒருங்கிணைக்கலாம். இல்லைன்னா வந்து கமர்ஷியல் ரீதியாக வந்து இப்போ ஒரு 50 செம்மறி ஆடுகளோ இல்லைன்னா ஒரு 10 எருமை மாடுகளோ வந்து வச்சிருந்து ஒருத்தர் பராமரிச்சுட்டு வராங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து இந்த செம்மறி ஆடுகள் வந்து இந்த சினைப்பருவ ஒருங்கிணைப்பு வந்து பயனுள்ளதாக வந்து இருக்கும். இப்படி வந்து நம்ம வந்து இந்த சினைப்பருவத்தை ஒருங்கிணைக்கும் போது இந்த முறையான பண்ணைகளில் வந்து நம்ம அதிக லாபம் ஈட்டுறதுக்கு இந்த சினைப்பருவ ஒருங்கிணைப்பு வந்து நம்மளுக்கு வந்து உதவி புரியுது. இதை வந்து நீங்கள் வந்து இந்த கால்நடை பண்ணையாளர்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்களுடைய பண்ணைகளில் வந்து நீங்கள் கடைபிடிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒன்று லாபகரமாக இருக்கும். அப்புறம் உங்கள் கால்நடைகள்கிட்ட இருந்து 100% வந்து குட்டிகள் வந்து பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்பது வந்து இன்னைக்கு உள்ள செய்தி. இதை நீங்கள் வந்து முறையாக வந்து கடைபிடிக்கணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் டி ரவிமுருகன் அவர்களை 098107766 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவெளிக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் வேலூர் உழவர் சந்தையில் காய்கறி வகைகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் முள்ளு வகை 1 கிலோ 80 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், சுரைக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், கொத்தவரங்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 34 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 16 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. கிழங்கு வகைகளில் கருணைக்கிழங்கு 1 கிலோ 32 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 26 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. மலைப்பிரதேச காய்கறிகளில் பீன்ஸ் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், சௌச்சோ 1 கிலோ 12 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். மல்லிகை 1 கிலோ 1000 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 750 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 400 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 150 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 200 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 300 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 50 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 120 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வடகிழக்கு மண்டல மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 29.1 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 74.6%
காற்றின் வேகம் மணிக்கு 3.6 கிலோமீட்டர் ஆகவும் மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 37.7% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 24.5 டிகிரி செல்சியஸ் ஆகவும் மழை அளவு 53.2 மில்லிமீட்டர் ஆகவும் சூரிய கதிர்வீச்சு 154.5 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும் வளிமண்டல அழுத்தம் 1006.9 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும் இலையின் ஈரப்பதம் மணிக்கு 7.9 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் பலமான காற்று வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. நமது பொதிகையில் வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண்மையாளர்களுக்கான தொழில்நுட்ப தகவல்கள், புதிய வேளாண் முறைகள், மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள், வங்கிகளின் வேளாண் கடனுதவிகள், கால்நடை வளர்ப்போருக்கான புதிய தொழில்நுட்பங்கள், மீன்வள மேம்பாடு மற்றும் மீன் வகைகள், பருவநிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனைகள், வேளாண், கால்நடை, மீன் வகை ஆகியவற்றை சந்தைப்படுத்த ஏற்ற தகவல்கள், இன்னும் எண்ணற்ற வேளாண் தேவைகளை வேளாண்மையாளர்கள் தொலைபேசி மற்றும் அலைபேசி வழியே அந்தந்த துறை வல்லுநர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு விளக்கம் பெற்றிட பொதிகையின் இன்னொரு களம் வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை பங்கு கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. சேலம் மாவட்டத்தில் கருமந்துறை, மணியார்குண்டம், சிறுமலை, ஏற்காடு ஆகிய இடங்களில் தோட்டக்கலை பண்ணைகள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. இப்பண்ணைகளில் தரமான மிளகு நாற்று, காப்பி, தோட்டக்கலை பயிர்கள் போன்றவற்றினை மானிய விலையில் வேளாண்மையாளர்களுக்கு வழங்கி வருகின்றன. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சேலம் மாவட்டத்தில் இயங்கும் தமிழ்நாடு அரசின் தோட்டக்கலைத்துறை பண்ணைகள் குறித்து விளக்குகிறார் சேலம் மாவட்ட தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குனர் எஸ். கண்ணன் அவர்கள். சேலம் மாவட்டத்தில் சேரோராயன் மலைப்பகுதி கடல் மட்டத்திலிருந்து 5500 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்குங்க. இது சேலத்திலிருந்து 33 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இவ்வளோ அருகாமையில் இருக்கக்கூடிய மலை பிரதேசம் தமிழ்நாட்டில் மிக குறைவு. ஊட்டி அல்லது கொடைக்கானல் பகுதியில் வந்து
சுற்றுலா பயணிகள் வந்து போகணும் அப்படின்னா சற்றேறக்குறைய 2லிருந்து 2.5 மணி நேரம் ஆகும். ஆனால் சேலத்திலிருந்து ஏற்காடு பார்க்க வரணும் அப்படின்னு விரும்பினாங்கன்னா 45 நிமிடத்திலிருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே இந்த சுற்றுலாத்தலத்துக்கு அனைத்து வாகனத்திலையும் வரலாம். தோட்டக்கலைத்துறை மூலமாக ரோஜா தோட்டம் ஒன்று இங்கே பராமரிச்சுட்ருக்காங்க. இது அரசு தோட்டக்கலை பண்ணை உள்ளேயே அமைஞ்சிருக்கு. இது வந்து 15 ஏக்கர் பரப்பில் இருக்குங்க. இதனுடைய முக்கிய பணி என்னென்னா, இந்த மலைப்பகுதியில் விளையக்கூடிய பயிர்களுக்கு நடவு பொருட்களை உற்பத்தி செஞ்சு கொடுக்கறது தான். குறிப்பாக மிளகு, சில்வர் ஓக், காஃபி, கமலா ஆரஞ்சு, அது மட்டும் இல்லாமல் அழகு செடிகள்லாம் இங்கே உற்பத்தி செஞ்சு விவசாயிகளுக்கும் இங்கே வரக்கூடிய பயணிகளுக்கும் வழங்கிட்டுருக்கோங்க. இந்த ஏற்காட்டில் 25 ஏக்கரில் மரபியல் பூங்கா ஒன்று இருக்குது. இதில் தான் வந்து திறந்தவெளி அரங்கம் ஒன்று இருக்குது, குகை நடைபாதை குகை ஒன்று இருக்குது, மரவீடு, அதே போல் மாடங்கள் 5 மாடங்கள் இருக்குது. இதெல்லாம் பயணிகள் வந்து பார்த்து ரசிக்கிறதுக்கான முக்கியமான இடங்கள். ஒவ்வொரு வருஷமும் சுமார் 3 லட்சம் பயணிகள் வந்து ஏற்காட்டுக்கு வருகை புரிஞ்சிட்ருக்காங்க. இதை கருத்தில் கொண்டு தான் அரசு இங்கே ஒரு தாவரவியல் பூங்கா அமைக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 40 ஏக்கர் பரப்பளவில் அதை தோட்டக்கலைத்துறை மூலமாக பராமரிச்சுட்டு வரோம். ஏற்காட்டில் இருக்கக்கூடிய பண்ணை இல்லாமல் கல்வராயன் மலை பகுதியில் 3 அரசு தோட்டக்கலை பண்ணைகள் இயங்கி வருதுங்க. கல்வராயன் மலை பகுதியில் மாபெரும் பழப்பண்ணை 1037 ஏக்கர் பரப்பில் இருக்குது. மணியார்குண்டம் அரசு தோட்டக்கலை பண்ணை 250 ஏக்கர் பரப்பளவிலையும், அரசு தோட்டக்கலை பண்ணை கருமந்துறை 100 ஏக்கர் பரப்பளவிலையும் அமைஞ்சிருக்குங்க. நடப்பாண்டு குளித்தட்டு நாற்றங்கால் முறையில் காய்கறிகள் சாகுபடி செய்ய நாற்றுக்கள் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு திட்டத்தின் வாயிலாக வழங்கிட்டு வராங்க. சேலம் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுக்கு இல்லாமல் அண்டை மாவட்டங்களான பெரம்பலூர், திருப்பூர் போன்ற மாவட்டங்களுக்கும் திட்டங்களுக்கு இங்கேருந்து உற்பத்தி செய்து வழங்கிட்டு வராங்க. கருமுந்தரை பழப்பண்ணை இல்லாமல் அரநூத்து மலையில் சிறுமலை அரசு தோட்டக்கலை பண்ணை என்று ஒரு பண்ணை இருக்குது. அது 20 ஏக்கர் பரப்பளவில் இருக்குங்க. அந்த பண்ணையிலையும் மாவுட்டுக்கள் உற்பத்தி செஞ்சுட்டு வரோம். காய்கறி செடிகளும் உற்பத்தி செய்து கொண்டு வருகிறோம். சேலம் மாவட்டத்தில் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி செய்கிறதுக்கு சரியான சீதோஷண நிலையும், இங்கே இருக்கக்கூடிய மண் வளமும் நீர் வளமும் உகந்ததாக இருக்குங்க. சேலம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவு நிலப்பரப்பு இருக்குங்க. இதில் ஒரு 2 லட்சம் பரப்பளவில் பல்வேறு பயிர்கள் சாகுபடி செஞ்சுட்டு வரோம். தோட்டக்கலை பயிர்கள் மட்டுமே 30%, அதாவது சற்றேறக்குறைய 60,000 ஹெக்டேர் பரப்பளவில் பல்வேறு தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடியில் இருக்குங்க. இது இல்லாமல் காய்கறி பயிர்கள் ஒரு 31,000 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடியில் இருக்குங்க. மேச்சேரி பகுதிகளில் மானாவாரியில் விளையக்கூடிய தக்காளி 1000 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடியில் இருக்குங்க. அதே மாதிரி மலைத்தோட்ட பயிர்கள் ஏற்காடு, கல்வராயன் மலை பகுதிகளில் காஃபி,
மிளகு, சில்வரோக் பயிரெல்லாம் பயிர் பண்ணிகிட்ருக்காங்க. வாழை சாகுபடி பரப்பினை அதிகரிக்கவும் உற்பத்தி திறனை கூட்டவும் திசு வாழை கன்றுகள் மானிய விலையிலே வழங்குகின்றோம். காய்கறிகளுடைய பரப்பினை அதிகரிக்கவும் உற்பத்தி திறனை கூட்டவும் வீரிய ரக காய்கறி நாற்றுக்களை அரசு தோட்டக்கலை பண்ணைகளிலே உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்குகின்றோம். விவசாயிகள் தங்களுடைய நிலங்களிலே சொட்டு நீர் பாசனம் அமைத்து அதிலே இந்த வீரிய ரக காய்கறிகளை நடவு செய்து நிலப்போர்வை அமைத்து சாகுபடி செய்யும் பொழுது உற்பத்தி திறனும் மகசூலும் அதிகரிக்கின்றது. எனவே விவசாயிகள் தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தில் தேவையான பழச்செடிகளையும் காய்கறி நாற்றுக்களையும் தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் மூலமாக பெற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற எஸ் கண்ணன் அவர்களை 09789494886 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இந்தாங்க, வேற ஏதாவது? போதும். அட, இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 24/11/2015 செவ்வாய்க்கிழமை பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. கறவை மாடு வளர்ப்பில் வெற்றி கண்ட தேனி மாவட்டம் வீரபாண்டி அஞ்சல் வயல்பட்டி கிராம வேளாண்மையாளர் சி பாஸ்கர் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் ஊட்டி கேரட் 1 சாகுபடி குறித்து ஊட்டி விஜயநகரம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கார்த்திகேயன் தரும் தகவல்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பணிகள் குறித்து இந்நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் பாண்டியன் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதள வழியாகவும் காணலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. உங்களின் கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மேலும் வேளாண்மையை பற்றிய விவரம் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 180018011551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.